ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ஜூலியஸ் சீசரோட ட்ராமாவோட குட்டி ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். அதாவது குயிக் ரிவிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி சின்னதாக சொல்கிறேன். என்னால் ஃபுல் வீடியோ போட முடியல, பின்னாடி போடுறேன் அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து. ஸோ வந்து என்னென்னா, ஜூலியஸ் சீசர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த சன்ஸ் ஆஃப் பாம்பேவை வந்து தோக்கடிச்சிட்டு வந்திருப்பார். ஸோ எல்லாரும் அவரை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மார்க் ஆண்டனி வந்து அவருக்கு க்ரௌன் கொடுப்பாங்க. அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிடுவார். ஆனால் வந்து கேஷியஸுங்கிறவருக்கு வந்து ஜூலியஸ் சீசர் மேலே பயங்கரமாக பொறாமல் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாரும் பாராட்டுறாங்க, இவர் ரொம்ப வளர்ந்து வந்தாருன்னா மேபி டிக்டேட்டர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ப்ரூட்டஸ் கிட்ட பேசி அவர் மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அவரை வந்து இந்த கான்ஸ்பிரசியில் வந்து சேர்த்துக்குவார். அப்புறம் கடைசியில் நம்ம ப்ரூட்டஸும் அவரை வந்து கொன்னுடுவார். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் சீசரை ஸ்டாப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஆஃப் பாம்பேயில் தான். ஃபுட் ஆஃப் பாம்பே ஸ்டாச்சு இது வந்து இதில் கிரேட் ஐரனி. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாரு ஷேக்ஸ்பியர்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பேவோட பசங்களை அவர் ஜெயிச்சுட்டு வந்ததாக கொடுத்துருப்பாரு. கடைசியில் சீசர் சாகிறதே வந்து இந்த பாம்பேவோட ஸ்டாச்சுவில் தான். இது பெரிய ஐரனி இந்த ட்ராமாவில். இதில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால்பர்னியாவோட ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு சீசர் வந்து, அதாவது சீசரோட ஸ்டாச்சுவில் வந்து அப்படியே பிளட் வந்து ஃபவுண்டெயின் மாதிரி ஊற்றிட்டு இருக்கு. ஸோ லஸ்டி ரோமன்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க அதில் கையை நினச்சிக்கிட்டு ஹாப்பியாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கால்பர்னியா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாட்ச்மேன் பார்த்துட்டு வந்தது என்ன அப்படின்னா, அந்த லயனஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரீட்லேயே வந்து கேவ் பர்த் டு பேபி கப்ஸ். அதுக்கப்புறம் கிரேவியார்ட்லேருந்து அந்த பொணங்கள்லாம் எந்திரிச்சு வர்றது, பயங்கரமான சண்டை வந்து க்ளவுட்ஸில் போட்டுக்கிறாங்க. ஸோ வந்து அப்படியே அந்த பிளட்டெல்லாம் அப்படியே கேபிட்டலில் அந்த இம்பார்ட்டன்ட் பில்டிங் அதில் விழுது, வந்து ஹார்சஸ் எல்லாம் நே பண்ணுது. அதாவது புதைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மனுஷங்கள்லாம் எந்திரிச்சு வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து அங்கேயும் இங்கேயும் கத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேட் ஓமன் மாதிரி இருக்குது சீசர். ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து எங்கேயும் வெளியில் போகாதீங்க, என் கூட இருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுதான் வந்து கால்பர்னியாஸ் ட்ரீம். அதுக்கு வந்து சீசர் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்லுவார்னா, கவர்ட்ஸ் தான் நிறைய, அதாவது கோழையாக இருக்கிறவங்க தான் நிறைய தடவை வந்து டை ஆகிற மாதிரி, நான் ரொம்ப பிரேவ் பர்சன், என்னால் முடியும் அப்படிம்பாங்க. பட் இவங்க சொல்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க, சர்வெண்ட்டை அனுப்பிச்சு கேட்டுட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் அந்த இதை பார்த்து ஃபியூச்சர்ஸை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இருக்குது, பேட் ஓமனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமலை சாக்ரிஃபைஸ் பண்ண போவாங்க. அவங்க கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த அனிமலுக்கு ஒரு இன்னர் ஆர்கனே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பேட் ஓமன் அப்படின்னு சர்வெண்ட் வந்து சொல்லுவான். பட் சீசர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்பார். அதாவது பயமே வந்து என்னை பார்த்து பயப்படும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசிடுவார். இங்கே பாருங்கள், தட் சீசர் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஹீங்கிறது வந்து இங்கே டெத்து. அதை விட வந்து நான் தான் டேஞ்சரஸ். வி ஆர் 2 lions littered in one day. நாங்கள் வந்து அண்ணன் தம்பிங்க மாதிரி, நான் தான் எல்டர், அந்த மாதிரி பயங்கரமாக பேசுவார். அதுக்கு தான் கால்பர்னியா சொல்லுவாங்க, யுவர் விஸ்டம் இஸ் கன்சியூம்டு இன் கான்ஃபிடென்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட விஸ்டம், உங்களோட அறிவு வந்து இப்போ ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு, உங்களோட ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதை மறைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்குள்ளே கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாமே செனேட் ஹவுஸில் அரேஞ்ச் ஆகிடுவாங்க. அவங்க வந்து சீசருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவர் வந்த உடனே கொன்னுடலான்னு. அவர் வரல அப்படிங்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெசியஸ் ப்ரூட்டஸை வீட்டுக்கு அனுப்பி போய் சீசரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வா அப்படிம்பாங்க. அப்புறம் இவர் வந்து கேட்பார், சீசர் ஏன் வரலன்ட்டு. அப்புறம் வந்து இவர் உண்மையை சொல்லிடுவார், இந்த மாதிரி கால்பர்னியாக்கு ஒரு ட்ரீம் வந்தது, அதனால தான் என்ன போவேன் நாங்கிறா அப்படின்ன உடனே ஈஸியாக டெசியஸ் ப்ரூட்டஸ் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிவிடுவார். அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து, டெசியஸ் ப்ரூட்டஸ் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த மாதிரி வந்து சீசரோட பிளட்டில் வந்து ரோமன்ஸ் எல்லாம் வந்து கையை நினைக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் ரோமன் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ரிவைவ் ஆகிற மாதிரி, என்டையர் சிட்டியை ரெஜுவனேட் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க இப்படி பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. இது மற்றபடி கெட்டது எதுவுமே இல்லை அப்படின்னு கொஞ்சம் சீசரை புகழ்ந்து பேசின உடனே அவர் மயங்கி என்ன பண்ணிடுவார், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். உடனே வந்து அவரும் சொல்லுவார், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் க்ரௌன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி வந்தீங்கன்னா க்ரௌன் பண்ணுவோம், உங்களை கிங்காக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீசர் பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீ கெடுக்கிறவனோட பயத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் செனேட்டுக்கு.
அவர் செனேட் ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல்லஸ் சிம்பர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னோட பிரதர், அதாவது இவரோட பிரதர் பப்ளியஸ் சிம்பரை வந்து பேனிஷ் பண்ணி ஊரை விட்டு நாடு கடத்திடுவார் சீசர். ஸோ அவரை திருப்பி எங்களுக்கு ஊருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்பார். ஸோ அப்போ வந்து சீசர் வந்து ரொம்ப கோவமாயிட்டு என்ன சொல்லுவார், நீ யாரை வேணாலும் இப்படி முட்டி போட்டு மண்டிட்டு கேட்டு பண்ணிக்கலாம், பட் என் மனசு மாறாது, என்னோட முடிவு வந்து நாதன் ஸ்டார் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இவர் ஒத்துக்கல அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா கேஷியஸ் வந்து இன் பிட்வீனில் உள்ள பூந்து சொல்லுவார், இந்த மாதிரி சீசர் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்காவை கூப்பிடுவார். கேஸ்கா தான் ஃபர்ஸ்ட் அவரை ஸ்டாப் பண்ணுவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரூட்டஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவார். ஸோ வந்து ப்ரூட்டஸ் வந்து ஜூலியஸ் சீசரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, லாயல் ஃப்ரெண்டு. ஸோ அவரால் அது அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்படி வந்து நம்மளோட ஃப்ரெண்டே நமக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, எட்டு ப்ரூட்டே அப்படிம்பார், யூ2 ப்ரூட்டஸ். ஏன்னா அவர் எதிர்பார்க்கல, ஃப்ரெண்டு காப்பாற்றுவான்னு நினச்சி அவர்கிட்ட போகும்போது அவர் கொண்டுடுவார் இல்லையா. அதுக்கப்புறம் விழுந்துருவார். உடனே சின்னா வந்து நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, டிக்டேட்டர்ஷிப்புக்கு ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆண்டனியா உள்ளே வராரு. ஆண்டனி உள்ளே வந்தவொன்னே அவர் பார்த்து ஏன் இப்படி இவர் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த எனிமீஸ் கிட்டலாம் கேட்குறாரு. அவங்க கேட்கும் போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம் ஏன் கொன்னோம் அப்படின்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னங்கிறாரு, ஜூலியஸ் சீசர் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ் ஆகிட்டாரு, அதனால தான் நாங்கள் அவரை கொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. பட் ஆண்டனிக்கு தெரியும் வந்து இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவர் சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவர் மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி அவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸோடலாம் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கை கோத்துட்டு நிற்பார். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போது சீசருங்கிறவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணியிருப்பார். இப்போ அவர் போய் அவரை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்னால் பயங்கர பிரச்சனையாகும் இல்லையா. ஸோ அதனால் இவன் கேஷியஸ் என்னங்கிறாரு, நம்ம வந்து பப்ளிக் அட்ரஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரூட்டஸ் பேசிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ப்ரூட்டஸ் வந்து பயங்கரமான ஒரு ஒரேட்டர், அவர் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவார் அவரோட பாயிண்ட்ஸை வச்சு. அவங்க கொடுக்குறாங்க. இதில் வந்து ப்ரூட்டஸ் ஸ்பீச்சு, ஆண்டனி ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து மார்க் ஆண்டனி கேட்பார், இந்த மாதிரி நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ப்ரூட்டஸ் ஓகேன்றுவார். அப்போ கேஷியஸ் அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவார் ப்ரூட்டஸ்க்கு. இங்கே இதையும் கேட்பாங்க, ஏன் வார்ன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேஷியஸ்க்கு தெரியும் ஆண்டனி வந்து பவர்ஃபுல் ஸ்பீச் கொடுப்பாரு, அவர் பேசி மக்கள் மனசை மாற்றிட்டா இவங்க எல்லாருக்கும் பிரச்சனையாயிடும் அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் ப்ரூட்டஸ் என்ன சொல்லுவார்னா, ஒரு கண்டிஷன் வச்சுருத்துருப்பாங்க. அதாவது ப்ரூட்டஸ் தான் ஃபஸ்ட்டு பேசுவார், அதுக்கப்புறம் தான் ஆண்டனி பேசணும். இன்னொன்று, இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸை பற்றி எந்த இடத்துலையும் தப்பாகவே பேசக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணதுனால ப்ரூட்டஸ் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பார். ஆண்டனி பேசட்டும், நான் பேசினதுக்கப்புறம் அவன் பேசினா ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படி மாதிரி பேசி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் சீசரோட டெட் பாடி கிட்ட நின்று ஆண்டனி பேசுவார். இங்கே அவர் முக்கியமான ஒரு விஷயம் ஏற்படுத்துவார், அது வந்து ப்ரொஃபஸி. இது கேட்பாங்க அடிக்கடி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதுவும். ப்ரொஃபஸி அப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட டெத்துக்கு வந்து கண்டிப்பாக ரோமன் வந்து எல்லாரும் பழி வாங்குவாங்க, இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸை. ரோமே பெரிய அப்படி தீ பற்றி எரியும், மக்கள் எல்லாம் வந்து இப்படியே சண்டை போட்டுக்குவாங்க, உன்னோட இதுக்காக உன்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார். இதுதான் ஆண்டனிஸ் ப்ரொஃபஸி. இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரூட்டஸோட ஸ்பீச் இம்பார்ட்டன்ட் தான். கொஞ்சம் இங்கே பாருங்கள். அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ரோமன்ஸ் கண்ட்ரிமென்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் இப்போ காரணத்தை சொல்கிறேன், நாங்கள் ஏன் சீசரை கொன்னோம் அப்படின்னு காரணம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த மாதிரி என்ன சொல்லுவார் அப்படின்னா, சீசரை வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரை வந்து நாட் தட் ஐ லவ்ட் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்ட் ரோம் மோர். இதுதான் அவர் கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன். எனக்கு சீசரை பிடிக்காம இல்லை, ஆனால் சீசரை விட எனக்கு ரோமை ரொம்ப பிடிக்கும், நான் ரோமை ரொம்ப லவ் பண்ணுறதுனால தான் இந்த விஷயத்த பண்ணினேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் நான் சொன்னால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் தான் அவரை கொன்னேன். எதுக்காக கொன்னேன் அப்படின்னா, சீசர் ஹேட் பிகம் ஆம்பிஷியஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எல்லாரையுமே ஸ்லேவ் ஆக்கிட்டு அவர் ஒரு டிக்டேட்டர் மாதிரி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் கொன்னேன். நான் அவரை கொல்லலைன்னா நம்ம எல்லாருமே வந்து பாண்ட் மேன், ஸ்லேவ்ஸ் ஆகிருப்போம் அவருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அவர் இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எல்லா மக்களும். ஓகே, ப்ரூட்டஸ் வந்து நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு.
ஆண்டனியோட ஸ்பீச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒபே பண்ண மாதிரியே ஆமாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் சொல்லுவார். இவங்கெல்லாம் சொன்னாங்க சீசர் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ் ஆகிட்டாரு, அதனால தான் வந்து அவரை கொண்டுட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினாக மக்களையே கேட்டு ரியலைஸ் பண்ண வைப்பார். ஒரு இடத்துல கூட இவங்களெல்லாம் வந்து இவங்க தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லலை, அவங்க எல்லாரையுமே ஆனரபிள் மென் அப்படின்னே தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சொல்லுவார் சீசர் வந்து ஒரு நாட்டுக்கு போய் அங்கே வந்து அவங்க எதிரி நாட்டை ஜெயிச்சுட்டு அங்கேருந்து ரேன்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து ரோம் ட்ரெஷரை தான் நிறச்சாரு, அவருக்கு பர்சனலாக எதுவும் பண்ணிக்கல, இதுதான் உங்கள் ஊரில் வந்து ஆம்பிஷியஸாக இருக்கிறதா அப்படின்னு கேட்பார். அதுக்கப்புறம் இவரே வந்து 3 டைம்ஸ் வந்து நான் க்ரௌனை வந்து கொடுத்து நீ ராஜாவாயிடுன்னு சொன்னேன், ஆனால் 3 டைமே அவர் டிக்ளைன் பண்ணிட்டாரு, இதுதான் ஆம்பிஷியஸா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து சீசரோட அவரோட வில்லை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க அவர் எவ்வளோ வந்து உங்களெல்லாம் வந்து லவ் பண்ணாருன்னு அப்படின்னு சொல்லி இங்கே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அவரோட வில்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரோமன் சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு 75 சில்வர் காயின்ஸ் கொடுத்துருப்பாரு, 75 ட்ரச் மாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ப்ரைவேட் பார்க் ஒன்று இருக்குது, அதை வந்து அப்படியே மக்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. மக்கள் அவங்களோட இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கூட போய் அங்கே ஃபுல்லாக ரெக்ரியேஷன் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. ஸோ இவங்களோட வில்லை படித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு வாங்க நம்ம போய் அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாம் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லுவாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆண்டனி வந்து குட் ஒரேட்டரா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஆமாம் கண்டிப்பாக அவர் குட் ஸ்கில்ஃபுல் ஒரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிகினிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாம் ப்ரைஸ் பண்ணியிருப்பார், எங்கேயுமே அவங்கள திட்ட மாட்டார். அதுக்கப்புறம் நம்மளோட சைடில் இருக்க பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக இவர் கொஸ்டின் கேட்பார் மக்களை, என்னென்ன நல்லதெல்லாம் சீசர் பண்ணாரோ அதை சொல்லி இதுதான் ஆம்பிஷியஸ், ஏன்னா அவங்க யூஸ் பண்ண வேர்டு சீசர் ஆம்பிஷியஸ், அதனால தான் கொண்டுட்டோம்பாங்க. ஸோ அவர் ஒன்றொன்னா கேட்டுட்டு இதுதான் ஆம்பிஷியஸான்னு சொல்லி மக்களையே சிந்திக்கிற மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் மக்கள் ஆன்சர் பண்ணிட்டு வர அவங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும். ஸோ வந்து ஆண்டனி பெஸ்ட் ஒரேட்டர். இது வந்து சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து இதெல்லாம் தான். இது ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வச்சுக்கோங்க. பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து நான் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக வீடியோ போடுறேன்.